எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அதிசக்தி வாய்ந்த திருநாளாம் இந்த சுக்கிரவார நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி அமாவாசையின் பொழுது காலை நேரத்தில் நீங்கள் எழுந்து முதல் விஷயமா குளிக்கின்ற சமயத்தில் அந்த குளிக்கின்ற நீரில் எந்த மாதிரியான ஒரு பொருளை சேர்க்கணும், இதனால் எப்படி நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலும் விலக பெறும், நமக்குள்ளே எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே கட்டுப்படும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். கூடுதலாக இந்த குறித்த சுக்கிரவார அமாவாசை நாளின் பொழுது எந்த ஒரு பொருளை யார் எப்படி சொல்லி கொடுத்தாலுமே கைகளால் பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும் சேர்ந்தே பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே இந்த அமாவாசை திதியாக இருக்கட்டும் இல்லை பௌர்ணமி திதியாக இருக்கட்டும், பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் முழுவதுமே நிரம்பியிருக்கும். அப்படி அந்த நேர்மறை ஆற்றலை நம்ம கிரகிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறித்த திதி நாட்களில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம வீடுகளில் மேற்கொள்வதன் பலனாக கட்டாயமாக நம்மளை சுற்றி எப்பயுமே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும். நமக்குள்ளே எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் கட்டுப்பட்டு மேலும் மேலும் நேர்மறை எண்ணங்கள் பெருகுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அப்படி நமக்கு நேர்மறை எண்ணங்கள் பெருக்கெடுக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் வெற்றியானது வசப்படும். இது நாள் வரைக்குமே தடைப்பட்ட காரியங்களுக்கு காரணமாக அமையக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் விலகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உழைப்போடு சேர்த்து நல்ல எண்ணங்களும் சேருது அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நமக்கு எல்லாமே வசப்படும். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை திதியானது சுக்கிரவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு இணையுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால நமக்கு தனவசியமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. வெள்ளிக்கிழமை நாள் பொதுவாகவே சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை வீடுகளுக்கு வரவழைப்பதற்கு ஒரு உன்னத திருநாள். இப்படி இந்த அற்புத சேர்க்கை நாளின் பொழுது காலை நேரத்தில் எழுந்து ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் குளிக்கின்ற நீர்ல இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருளை மட்டும் கண்டிப்பா சேருங்க. இதனால உங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தால தொட்டதெல்லாமே துலங்கும். அப்படி நமக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல சிந்தனைகளையும் மேம்படுத்தி தரக்கூடிய ஒரு அதி உன்னதமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் பன்னீர். பன்னீர் அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடுகளில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். நமக்கு பொதுவாகவே ஒரு சுபகாரியம் ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த சுபகாரியத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருளும் இந்த பன்னீர் தான். பன்னீரை எந்த அளவுக்கு நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறோமோ அதனால் தனவசியமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. குறிப்பிட்டு வீட்டு பூஜை அறையில் சுவாமி படங்கள் அனைத்தையுமே சுத்தப்படுத்திட்டு ஒரு சுத்தமான துணியில் பன்னீரை தொட்டு அந்த சுவாமி படங்களை துடைப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த பூஜை அறை நல்ல நறுமணமுள்ள இடமாக மாறுது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக நம்ம விளக்கேற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அனைத்தையுமே கேட்பதற்காகவே அனைத்து தெய்வங்களும் ஓடோடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் பன்னீரை கூடுமான வரைக்குமே நீங்கள் வீட்டில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த பன்னீரை நாளைய தினம் சுக்கிரவார அமாவாசை நாளின் பொழுது குளிக்கின்ற நீரில் ஒரு மூடி அளவு தனித்தனியாக வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ 4 பேர் அப்படின்னாக்கா 4 பேருக்கும் தனித்தனி பக்கெட்டில் ஒவ்வொரு மூடி அளவு நீங்கள் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே நாளைய தினம் பன்னீர் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. குறிப்பிட்டு வயது வரம்பு இருக்கக்கூடியவங்க தான் செய்யணும். இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் எதுவுமே வேண்டாம். நாளைய தினம் தாராளமாக அனைவருமே நீரில் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதை நீங்கள் காலையில் முதல் விஷயமா செய்துட்டு குளிக்கின்ற நீரில் சேர்த்து குளிச்சு முடிச்சுட்டு முன்னோர் வழிபாடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னா செய்துக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் படையலிட்டு வழிபாடு மேற்கொள்வீங்க இல்லை எந்த முறையை கையாள்வீங்களோ அதே முறையில் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்துட்டு காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிற விஷயம் எப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது எப்படி வழிபடுவீங்களோ அதே மாதிரி செய்துக்கோங்க. மாலை நேரத்தில் நமக்கு பணம் சார்ந்த கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை தங்கம் சேர்வதில் தடைகள் ஏற்படுது அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டம்ளர் நீர் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அந்த டம்ளர் நீரில் சேர்க்கக்கூடிய பொருட்களுடைய சேர்க்கையை நாளைய தினம் நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறதால கட்டாயமாக நமக்கு கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதை பற்றின ஒரு தனி செய்முறை விளக்கப்பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். கட்டாயம் அந்த பதிவை பாருங்கள். அனைவருக்குமே பயனுள்ளதாக அமையும். அதே போல் நாளைய தினம் மாலை நேரத்தில் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அந்த உப்பு தீபத்துக்கு அடியில் ₹1 நாணயத்தை வைத்து ஏற்றுங்க. இதனால் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வீடுகளில் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதனால் வரைக்குமே உப்பு தீபத்தை வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏற்றினதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நாளைய தினம் சுக்கிரவார அமாவாசை அப்படிங்கிற காரணத்தால் கல்லுப்பு தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயம் உறுதிப்படுத்திக்கோங்க. கல்லுப்பு தீபம் எப்படி ஏற்றணுங்கிறதுக்குண்டான செய்முறை விளக்கப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். புதுசு
புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். சரி, இந்த குறித்த விஷயங்கள் அனைத்துமே செய்கிறோம் இல்லைங்களா? இதை தொடர்ந்து நாளைய தினம் நமக்கு அமாவாசையோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து அடுத்தவர்களுடைய கைகள்ல இருந்து வாங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். பொதுவாகவே ஒரு சில பொருட்களை வந்து அடுத்தவர்களுடைய கைகள்லேருந்து நம்மளுடைய கைகளில் பெறக்கூடாது, நேரடியாக பெறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க. அதனாலேயே தான் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கட்டாயம் ஒரு சில சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது தவிர்த்து கொண்டாலே இதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு அசௌகரியங்களோ இல்லை அவர்களுக்கு நேரக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய போயிடும். அதை நம்ம கைகளில் பெறும் பொழுது, அந்த பொருள் மூலியமாக நம்ம கைகளில் பெறும் பொழுது தொடர்ந்து நமக்கும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனாலே தான் நாளைய தினம் சுக்கிரவார அமாவாசை அப்படிங்கிறதால கட்டாயமாக யார் என்ன சொன்னாலும் சரி எலுமிச்சம் பழத்தை மட்டும் அடுத்தவர்களுடைய கைகளிலிருந்து நேரடியாக உங்களுடைய கைகளுக்கு பெறுவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளணும். இப்போ கோவில் போகிறீங்க, வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறதால அம்மன் கோவில்களுக்கு போகக்கூடியவங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை சுவாமியினுடைய பாதத்தில் வைத்து வணங்கி வீட்டில் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜை செய்யக்கூடியவர்களுடைய கைகளிலிருந்து பெறலாம், தவறு கிடையாது. அதுவும் நேரடியாக நீங்கள் பெறணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புடவை முந்தானையில் வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜைக்குண்டான அந்த அர்ச்சனைக்குண்டான தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வைக்க சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அர்ச்சனைக்குண்டான தட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நேரடியாக வாங்குறதால தவறு கிடையாது. ஏன்னா பூஜை செய்யக்கூடியவங்க எப்பயுமே அடுத்தவர்கள் வளம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இறை மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு செய்யக்கூடியவங்க. அதனால் அவர்களுடைய கைகளிலிருந்து பெறுவதால தவறு கிடையாது. முடிஞ்சால் இந்த விஷயங்கள் செய்துக்கோங்க. அதே போல் நீங்கள் கடைகளுக்கு சென்று எலுமிச்சம்பழம் வாங்கும் பொழுதும் இல்லை நீங்கள் வெளியிடங்களில் யாரையாவது பார்க்குறீங்க, நான் கோவில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எலுமிச்சம்பழம் தந்தாலோ கட்டாயமாக வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. பொதுவாகவே இந்த எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது இறை வழிபாடுகளில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான கனி. அது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்சம்பழம் நல்ல சக்திகளையும் சரி கெட்ட சக்திகளையும் சரி கிரகிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கனி. இப்போ நல்லதுக்காக நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நல்லதை மட்டுமே நமக்கு பெற்றுத்தரும். இதே நமக்கு தீயவர்கள் ஏதாவது கெட்ட விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது இந்த எலுமிச்சம்பழத்தை கைகளில் வைத்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்து நம்ம கைகளில் தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பெறக்கூடிய நமக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் பொதுவாகவே நம்ம செய்யக்கூடாத ஒன்று தான். இருந்தாலும் இந்த சுக்கிரவார அமாவாசை நாளின் பொழுது அதிசக்தி வாய்ந்த திருநாள் இந்த அமாவாசையின் பொழுது நிறைய பேர் திருஷ்டி கழிப்பதற்காக எலுமிச்சம்பழம் வாங்குவோம். ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அமாவாசை நாளின் பொழுது எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துவோம். அப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை யார் எப்படி சொல்லி கொடுத்தாலுமே கட்டாயம் நாளைய தினம் கைகளால் நேரடியாக வாங்கவே வாங்காதீங்க. இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்து செயல்பட்டாலே போதும். நம்ம நேர்மறை எண்ணங்களும் ஆற்றலும் பெருகுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது நமக்கு 100% வெற்றியை பெற்றுத்தரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா நாளைய தினம் சுக்கிரவார அமாவாசை அப்படிங்கிற காரணத்தால் எந்த மாதிரியான ஒரு பொருளை குளிக்கின்ற நீரில் சேர்த்து குளிக்கணும், இதனால் எப்படி நேர்மறை ஆற்றலும் நேர்மறை எண்ணங்களும் பெருகி நம்ம தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும், எந்த ஒரு பொருளை யார் எப்படி சொல்லி கொடுத்தாலுமே கைகளால் நேரடியாக பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.